இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பெட்ரோல் நிலையத்தில் அறை விடுப்பில் இருந்த போலீஸ் அதிகாரி. தாமான் பெர்லிங் பெட்ரோல் நிலையத்தில் ஆடவர் ஒருவர் மற்றொருவரை அறைந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து அதில் தொடர்புடைய நபர் ஒரு போலீஸ் அதிகாரி என்பதனை காவல்துறை உறுதி செய்துள்ளது. நேற்று மாலை நடந்த இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஆடவரை அறைந்த அந்த போலீஸ் அதிகாரி ஐபிடி ஜொஹூர் பாரு வடக்கு தலைமையகத்தை சேர்ந்தவர் என ஜொஹூர் பாரு வடக்கு மாவட்ட காவல்துறை துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அஸ்ருல் அன்வர் நோர் கூறியுள்ளார். இதுவரை எந்த புகாரும் பெறப்படவில்லை என்றாலும் பாதிக்கப்பட்ட நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் விசாரணைக்காக அவரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக உள்துறை விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் சட்டம் அல்லது ஒழுக்க விதிகள் மீறப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. முன்னதாக 33 வினாடிகள் கொண்ட வீடியோ ஒன்றில் ஒரு பெண்ணுடன் சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை பெட்ரோல் நிலையத்தில் ஒருவர் அறையும் காட்சி சமூக ஊடகங்களில் பரவியது குறிப்பிடத்தக்கது. உலகை காப்பாற்ற மலாய் முஸ்லிம்கள் ஒன்றிணைய வேண்டும். ஹடி அவாங். மலாய் முஸ்லிம்கள் தங்கள் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். ஏனெனில் உலகை காப்பாற்றும் பொறுப்பு அவர்களிடம் உள்ளது என்று பாஸ் தலைவர் அப்துல் ஹடி அவாங் தெரிவித்துள்ளார். இஸ்லாம் முன்பு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா ஆகிய 3 கண்டங்களில் போர்க்கால நடவடிக்கை நாகரிகத்தை உருவாக்கியதாகவும் மலாய் உலக பகுதியில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையர்களாகவே இருந்ததோடு மட்டுமல்லாமல் வளங்களும் மனித பலமும் நிறைந்தவர்களாகவும் இருந்து வந்தனர் என்றும் அவர் மேலும் கூறினார். அதே நேரத்தில் பாஸ் எந்த ஒப்பந்தத்தையும் துரோகம் செய்ததில்லை என்றும் சிலர் விளக்கினாலும் கட்சி மேலும் வலுப்பெறுகிறது என்றும் அவர் விளக்கினார். ஒரே நம்பிக்கையும் குடும்ப உறவுகளும் ஒற்றுமைக்கு அடிப்படை எனவும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் இஸ்லாம் மன்னிப்பையும் பொறுமையையும் ஊக்குவிக்கிறது என்றும் மலாய் முஸ்லிம்கள் ஒன்றிணைவதால் மற்ற மதத்தினர் அச்சப்பட தேவையில்லை என்றும் கூறினார். அமைதியான மனித உறவுகளும் பரஸ்பர மரியாதையும் இஸ்லாமின் முக்கிய கொள்கை என அவர் தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கு இலவச போக்குவரத்து வசதியை அரசு ஏற்படுத்த வேண்டும். டத்தோ டி முருகையா. சரவாக் மாநில அரசு அண்மையில் செயல்படுத்தியுள்ள முன்னேற்றமான முயற்சியை முன்மாதிரியாக கொண்டு நாடு முழுவதிலும் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு இலவச போக்குவரத்து வசதியை அரசாங்கம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என மாய்காவின் தேசிய உதவி தலைவரான டத்தோ டி முருகையா கேட்டுக் கொண்டுள்ளார். சரவாக் மாநிலம் முழுவதும் மாணவர்களுக்கு இலவச போக்குவரத்து வசதி நேற்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு தற்போது நாட்டில் உள்ள பள்ளி பேருந்துகளை உடனடியாக மற்றும் நடைமுறை தீர்வாக அரசு பயன்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு மாணவருக்குமான போக்குவரத்து செலவையும் அரசு முழுமையாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் பெற்றோர்களின் நிதி சுமையை குறைக்க முடியும். அதோடு இலவச பள்ளி போக்குவரத்து திட்டம் காலை நேர போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு கொண்டு செல்லும் அவசரம் மற்றும் மன அழுத்தத்தை தணிக்கவும் உதவும். எனவே இதற்கு உறுதியான அரசியல் மனப்பான்மையும் ஒருங்கிணைந்த நடவடிக்கையும் மட்டுமே தேவை என முருகையா சுட்டிக்காட்டினார். கல்வி அமைச்சு, நிதி அமைச்சு மற்றும் போக்குவரத்து அமைச்சும் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கான இலவச பேருந்து சேவையை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என டத்தோ முருகையா வெளியிட்ட அறிக்கையில் கேட்டுக்கொண்டார். தென்னாப்பிரிக்கா வெனிசுலாவின் இடைக்கால அதிபராக தன்னை அறிவித்த டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடகத்தில் பரபரப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடக தளமான ட்ரூத் சோஷியலில் தன்னை தென்னாப்பிரிக்கா வெனிசுலாவின் இடைக்கால அதிபர் என அறிவித்துள்ளதாக கூறப்படும் ஒரு பதிவை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். தகவல்களின்படி வெனிசுலாவின் அதிபர் நிக்கோலஸ் மடுரோ அமெரிக்க இராணுவத்தால் கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க தலைமையே, அதாவது தாம் அந்த நாட்டின் நிலைமையை கட்டுப்படுத்தி வருவதாக ட்ரம்ப் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ட்ரூத் சோஷியலில் வெளியிடப்பட்ட அந்த பதிவு விக்கிபீடியா வாழ்க்கை வரலாறு போன்ற தோற்றத்தில் மாற்றி அமைக்கப்பட்டதாகவும் அதில் ட்ரம்ப் 2026 ஜனவரி முதல் வெனிசுலாவின் இடைக்கால அதிபர் என குறிப்பிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் அவர் அமெரிக்க அதிபர் பதவியையும் தொடர்ந்து வகிப்பதாக அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வெனிசுலாவின் சட்டப்பூர்வ இடைக்கால அதிபராக டெல்சி ரோட்ரிக்ஸ் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. நோயாளிக்கு கையால் உணவு ஊட்டிய தாதி இன மத வேறுபாடுகளை தாண்டி அன்பின் சேவை. மருத்துவமனையில் மலாய் தாதி ஒருவர் உடல் நலம் இன்றி இருக்கும்
இந்திய முதியவருக்கு கையால் உணவு ஊட்டும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. பார்ப்பதற்கு மீன் முள்ளோ இறைச்சியில் உள்ள எலும்போ போல் இருக்கும் ஒன்றை எடுத்து தூர போட்டுவிட்டு பார்த்து பார்த்து கவனமாக நோயாளிக்கு அவர் ஊட்டி விடுகிறார். உணவு கீழே சிந்தாவண்ணம் தாடைக்கருகே கையையும் அந்த தாதி வைத்துக் கொள்கிறார். அந்த சிறிய செயலில் வெளிப்பட்ட அன்பும் மனிதநேயமும் வலைதளவாசிகளின் மனதை உருகியது. அதனை கடமை, அர்ப்பணிப்பு, பரிவு என புகழ்ந்த அவர்கள் இன மத வேறுபாடுகளை தாண்டி மனிதநேயம் உயிர்ப்புடன் இருப்பதை இந்த காட்சி நிரூபித்ததாக கூறினர். சண்டை சச்சரவு, பிரிவினைவாதம் என எத்தனையோ எதிர்மறை செய்திகள் நிறைந்த உலகில் அன்பும் கருணையும் தான் மனித குலத்தை ஒன்றிணைக்கும் உண்மையான சக்தி என்பதை இதுபோன்ற நிகழ்ச்சியான தருணங்கள் அவ்வப்போது நமக்கு மீண்டும் நினைவூட்டி செல்கின்றன. ஜொஹூரில் ஜாலூர் கிமிலாங் கொடியை தலைகீழாக ஏற்றிய நபர் கைது. ஜொஹூர் குழாயில் அலுவலகம் ஒன்றின் வெளியே தேசிய கொடியான ஜாலூர் கிமிலாங்கை தலைகீழாக ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சமூக வலைதளங்களில் வைரலான வீடியோவால் இச்சம்பவம் முன்னதாக சர்ச்சையை ஏற்படுத்தியது. விசாரணையில் இறங்கிய போலீசார் குழாயில் 38 வயதுடைய ஆடவரை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவில் கைது செய்தனர். சந்தேக நபர் 3 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். தேசிய கொடியை தவறாக பயன்படுத்துவது சட்டப்படி குற்றமாகும் என மீண்டும் நினைவூர்த்தப்பட்டுள்ளது. ஈரானுடன் வாணிபம் செய்பவர்களுக்கு 25% வரி, ட்ரம்ப் அதிரடி உத்தரவு. கொஞ்ச நாட்களாக அமைதியாக இருந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் புதிய வரி நடவடிக்கையை அறிவித்துள்ளார். உடனடியாக அமலுக்கு வரும் இந்த உத்தரவு ஈரானுடன் வாணிபம் செய்யும் எந்த நாட்டின் இறக்குமதியாளர்களுக்கும் 25% வரியை விதிக்கிறது. இந்த உத்தரவு இறுதியானது, தீர்மானிக்கமானது, தீர்க்கமானது என்றார் அவர். ஈரானின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியான சீனா, ஈராக், ஐக்கிய அரபு சிற்றரசு, துருக்கி, இந்தியா, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகளுக்கு அழுத்தம் தரும் நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. இப்புதிய வரி ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் 3வது வாரமாக நீடிக்கும் நிலையில் போராட்டக்காரர்களை கொன்றால் தெஹ்ரானுக்கு ராணுவத்தை அனுப்புவேன் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்த சில நாட்களில் வந்துள்ளது. அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு அடிபணிய போவதில்லை என ஈரான் சவால் விட்ட நிலையில் அந்த மத்திய கிழக்கு நாட்டின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கும் வகையில் ட்ரம்ப் இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். என்றாலும் வெள்ளை மாளிகை இந்த வரி விவரங்களை இன்னும் தெளிவுபடுத்தவில்லை. இதனால் அமலாக்கம் குறித்த வணிகங்கள் நிச்சயமற்ற நிலையில் உள்ளன. ட்ரம்பின் இந்நடவடிக்கை உலகளாவிய வர்த்தக பதற்றத்தை தூண்டி அமெரிக்காவில் விலைகளை உயர்த்தும் அபாயம் உள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். நிலவரங்களை உலக சந்தைகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. கரூர் கூட்ட நெரிசல் மரணத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை, விஜய் விளக்கம். கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழப்பு ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக நடந்த விசாரணையில் தமிழக வெற்றிக் கழகம் அல்லது அதன் நிர்வாகிகள் யாரும் இதற்கு பொறுப்பல்ல என்று அதன் கட்சித் தலைவர் மற்றும் நடிகர் விஜய் தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று நடைபெற்ற விசாரணை 6 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது. அப்போது தனது இருப்பால் கூட்டத்தில் குழப்பம் மற்றும் பரபரப்பு ஏற்படலாம் என கருதி தான் நிகழ்ச்சி நடந்த இடத்தை விட்டு வெளியேறியதாக விஜய் விளக்கம் அளித்துள்ளார். இதற்கு முன் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட டிவிகே நிர்வாகிகளும் இந்த சம்பவத்தில் கட்சிக்கு எந்த தொடர்பும் இல்லை என்ற ஒரே நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது விஜய் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அளித்த வாக்குமூலங்கள் நடிகர் விஜய் தாமதமாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என போலீஸ் முன்பு தெரிவித்துள்ள தகவல்களுடன் ஒப்பிட்டு ஆய்வு செய்யப்பட உள்ளது. அதே நேரத்தில் சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஸ்லாங்கூர் சுல்தான் பன்றி பண்ணைகளுக்கு இனி அரசு நிதி இல்லை. ஸ்லாங்கூர் மாநில அரசு இனி பன்றி பண்ணைகளுக்கு நிதி ஒதுக்காது என சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா அறிவித்துள்ளார். தஞ்சோங் செப்பாட் பகுதியில் உள்ள பண்ணைகளின் உரிமமும் புதுப்பிக்கப்படாது. அவை படிப்படியாக மூடப்பட்டு புகித் தாகார் பகுதிக்கு மாற்றப்பட வேண்டும் என நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அவர் உத்தரவிட்டார். பொதுநலன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக ஒற்றுமை ஆகியவற்றை முன்னிறுத்தி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றார் அவர். அதே சமயம் மாநிலத்தில் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கான பன்றி இறைச்சி தேவை குறித்து ஆய்வு நடத்தப்படும். இந்த கணக்கெடுப்பு புகிட் தாகாரில் பன்றி வளர்ப்பு நியாயமானதாகவும் நிர்வகிக்க கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்ய அதன் அளவு, திறன் மற்றும் நோக்கத்தை தீர்மானிப்பதற்கான அடிப்படையாக இருக்கும் என சுல்தான் ஷரஃபுடின் சொன்னார்.
ஸ்லாங்கூரில் மையப்படுத்தப்பட்ட பன்றி வளர்ப்பு திட்டத்தை செயல்படுத்தும் மாநில அரசின் திட்டம் குறித்து முன்னதாக சுல்தான் ஷரஃபுடீன் கடும் ஆட்சேபம் தெரிவித்திருந்தார். இதையடுத்து ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் இசாம் ஹாஷிம் நேற்று அரண்மனையிடம் விளக்கமளித்த நிலையில் இந்த உத்தரவு வெளியாகியுள்ளது. ஆட்டிசம் குழந்தைகளை பிரதிபலிக்கும் முதல் பார்பி பொம்மை அறிமுகம். உலக புகழ்பெற்ற பொம்மை தயாரிப்பு நிறுவனமான மேட்டில் ஆட்டிசம் கொண்ட குழந்தைகளை பிரதிபலிக்கும் முதல் பார்பி பொம்மையை அறிமுகம் செய்துள்ளது. அனைத்து குழந்தைகளும் தங்களை பிரதிபலிக்கும் பொருளாகத்தான் ஒரு பொம்மையை காண்கிறார்கள். அந்த நோக்கில்தான் இந்த புதிய பார்பி பொம்மை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மேட்டில் தெரிவித்துள்ளது. இந்த பொம்மை ஆட்டிஸ்டிக் செல்ஃப் அட்வொகசி நெட்வொர்க் அமைப்பின் ஆலோசனையுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. புதிய பார்பி கை மற்றும் முழங்கால்களில் நெகிழ்வான முட்டுகள், நேரடி கண் தொடர்பை தவிர்க்கும் பார்வை போன்ற அமைப்புகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆட்டிசம் சிகிச்சைகள் சிறப்பு பெற்ற அமெரிக்க குழந்தைகள் மருத்துவமனைகளுக்கு 1000 பார்பி பொம்மைகள் இலவசமாக வழங்கப்படும் என்று மேட்டல் அறிவித்துள்ளது. ஆட்டிசம் என்பது மரபணு மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளால் உருவாகும் நரம்பியல் வளர்ச்சி நிலை ஆகும். தடுப்பூசிகள் அல்லது மருந்துகள் காரணம் என்ற கருத்துகள் அறிவியல் ஆதாரமற்றவை என நிபுணர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். பெர்லிஸ் அரசியல் நெருக்கடியில் பாஸ் கட்சிக்கு பெர்சத்து துரோகமா? முஹிதீன் மறுப்பு. அண்மைய பெர்லிஸ் அரசியல் நெருக்கடியில் பாஸ் கட்சிக்கு பெர்சத்து ஒருபோதும் துரோகம் இழைக்கவில்லை என அதன் தலைவர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மந்திரி பெசார் மாற்றம் பெர்லிஸ் ராஜாவின் முடிவு. இதில் நானோ பெர்சத்துவோ கீழறுப்பு வேலை எதிலும் ஈடுபடவில்லை என்றார் அவர். அரண்மனை எடுத்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். இதில் முதுகில் குத்தினோம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என நேற்றிரவு பெர்சத்து உச்சமன்ற கூட்டத்திற்கு தலைமையேற்ற பிறகு அவர் சொன்னார். முன்னதாக பாஸ் மந்திரி பெசார் ஷங்க்ரி ராம்லி வழங்கிய அந்த ஆதரவு 5 பெர்சத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் 3 பாஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் மீட்டுக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் 15 தொகுதிகள் கொண்ட பெர்லிஸ் சட்டமன்றத்தில் ஷுக்ரி ரம்லி பெரும்பான்மை இழந்தார். சில நாட்களிலேயே உடல் நலத்தை காரணம் காட்டி அவர் பதவியும் விலகினார். பிறகு பெர்சத்துவின் அபுபக்கர் ஹம்சாவை பெர்லிஸ் அரண்மனை புதிய மந்திரி பெசாராக பதவி பிரமாணம் செய்து வைத்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பாஸ் கட்சி ஆட்சிக்குழுவில் பங்கேற்க மாட்டோம் என அறிவித்தது.